பார்க்க போகவில்லை, நீங்க படியாத போகணும் இல்ல, இது எல்லாம் அத்தனையும் போய் பார்வதா என்ன தெரிவிக்கிறார் அப்படி என்றார். எதுக்கு இப்ப கத்துறீங்க? ஒரு சந்தேகம் என்பதை கேட்டேன், இதை என்ன உங்களுக்கு கோபம் அப்படின்னு. நாங்க அடைத்து வைத்திருக்கோம் ஒரு சித்தரம்பை சிமியில அடைத்து வைத்திருக்கிறோம். சித்தரம்புக்கு படியாதா அப்படி என்று பார்வதா அந்த எருமை வெளியே விடு. அந்த சிவிலை திறந்து பார்த்தால் அதுல 3 வேளை உணவை ஒரு வேளை வாயில வச்சு கக்கிட்டு வருது. உள்ள இருக்கு 3 வேளை வளர்ந்திருக்கிறார். ஐயோ தவறு செய்து விட்டமே, நம்ம தப்பு செய்து விட்டமே, கைலாய பரமன் கோபம் கொண்டு விட்டாரு, என்ன செய்வாரோ என்று என் பார்வதா அதாவது பூஜை செய்து வந்தால் மீண்டும் இடப்பாகும் அப்படி என்றார். அப்படி இருந்த பொழுது இன்னொரு கதை சாபம் கொடுத்தது வழக்கமா நடக்கிற கதை தான். அப்போ பார்த்தா பார்வதா உன் இடத்துல 4 பிள்ளை இருக்கிறான், அந்த 4 பிள்ளை எனக்கு இந்த 4 பிள்ளை வேண்டாம், வனம் புதியது, ஆனால் சாபமும் ஒரு புதியது, இந்த வனம் புதியது, எனக்கு பிள்ளையும் புதியதாக இருக்க வேண்டும் அப்படி என்று கேட்டவுடனே உடனே பார்த்தார் முருகபெருமானுடைய மந்திரத்தை உச்சரித்து கம்பத்தடியிலே ஒரு சிசுவை ஆக்கி கம்பத்தடியா அந்த கம்பத்தடியிலே அவன் சிசுவானால அவனுக்கு கம்பத்தடியா பணம் காத்தனாலே பணம் காத்த முத்து முத்து அவனுக்கு காத்த முத்து காத்தோ ஆயா அப்படி என்று என் பிள்ளைக்கு பணம் காத்தான். பணம் காத்த உடனே என் பிள்ளை சரியான முறையில் அவன் கொடுத்த வேலையை அவன் செய்தான். இதுல என்ன தப்பு இருக்கு? கொடுத்த வேலை காவல்காரன்னா அவன் வேலையை அவன் கட்டாச்சு. இவர் இவருடைய கையில கண்ணிகள் வந்தார்கள், நந்தவனத்திலே மலர் பயிர்த்தார்கள். கேட்கலாமா? அதனால இவரை வந்து கேட்க இவர் கேட்காம நந்தவனத்தை கொழுப்பி அதை தலைகீழாக மலர்களை செடியை பிடிங்கி நட்டு கொழுப்பி போனா வருமா வராதா? நம்ம காவல் காத்தோம் நந்தவனத்தை பாடுபடுத்தி விட்டார்கள், ஜலத்தை குழப்பி வைத்திருக்கிறார். இது என்ன செய்வது? தந்தையாகப்பட்டு நமக்கு சாபத்தை கொடுத்து விடுவாரே அப்படி என்று என் பிள்ளை தவறு செய்தவருக்கு தண்டனை கொடுக்கும் அப்படி என்று அவர் என்ன செய்கிறார்? இளைய கண்ணியுடைய சிலையை எடுத்து என்ன தப்பு அதிலே பிள்ளையோட திறமையை பாரு. 7 கண்ணில 6 கன்னிகள் உயர்ந்தவர் வயதுல மூத்தவர், அவங்க சேலை எடுத்தால் குற்றம். சின்ன கண்ணி இளைய கண்ணியுடைய சேலை எடுத்தால் தவறு செய்தவருக்கு தண்டனை கொடுத்ததாக அப்படி என்று சேலை எடுத்து இதை தெரிந்த சிவன் பிள்ளைகிட்ட கேட்கலாம், அவன் அதுக்கு தகுந்த பதில் கொடுப்பான். பிள்ளைக்கு சாபத்தை கொடுத்த பிள்ளை மறையா மறையா முறையா பாழும் கருவில் ஏறி சாக கனவா என்று பிள்ளைக்கு என் பிள்ளைக்கு சாகாத கண்ணே பக்கமுத்து அனுவாதா பயப்படாத அஞ்சாது அவர் என்னடா சாபம் கொடுக்கிறார்? உனக்கு மறுவரம் நான் கொடுக்கிறேன், சாகாத வரம் வேகாத சுதாயும் நான் தருகிறேன் காத்தமுத்து அப்படி என்று என் பிள்ளைக்கு மறுவரம் கொடுத்தேன் நான். அப்படி கொடுத்து என் பிள்ளை அந்த பிறவியை துளைத்து வந்தான். ஒரு பிறவிலே என்னிடத்தில் அம்மா எனக்கு மீண்டும் சாபத்தை கொடுத்தார். அந்த மாரியாக போகும்படி சாபத்தை கொடுத்தார். அந்த சாபத்தை ஏற்றி இப்ப மகமாரியாக காஞ்சிய பதிலே மகமாரியாக இருக்கிறது.
அப்படி இருந்த பொழுது இல்ல இருக்கிறானே அவன் அப்பாவும் பேச்சை கட்டாலும் கேட்பான். என் பேச்ச ஒரு நாளாவது என் பிள்ளை கேட்க மாட்டான். ஏப்பா எம்மா எம்மான்னு வந்தான். என்னடா அம்மா நான் வந்து வேட்டையாட போறேன். எங்க போனாலும் போ, மேற்கு திசை போவாது. கிழக்க போ கிழக்க போ, எங்க வேணாலும் போ, மேற்கு திசை போவாது. மேற்கு திசையிலே மலையாளம் கட்டுறவங்க இருக்காங்க, மாயாஜாலத்தை கட்டுறவங்க. அங்க போனீங்க அவருக்கு ஆபத்து நேரம் போவாதடா அப்படின்னு சொன்னாங்க. கேட்டாரா? நேத்து போறோம் மலையாள சின்ன வசியப்படுத்தி அங்க பகவதியா இருக்கு. அங்க என்னுடைய அருளாலே பிள்ளையை கவுந்து செய்து சின்ன அடைக்கலம் செய்து பிள்ளை வந்தானா அந்த பிள்ளை அம்மா அம்மா நான் மீண்டும் வேட்டைக்கு போறேன், சின்னோடு போறோம். சரி எங்கடா போறோம்? படை தீச போறோம். போனவன் என்ன எந்த பிள்ளை என்ன பேசுறீங்க? படுங்க, வாழைப்பழம் வாங்கி வச்சு சாப்பிடுங்க. சின்னாரோட வேட்டைக்கு போன பிள்ளை ஆனால் வணங்க முடியாதது. இதை வணங்கிவிட்டு ஓமனம் கலகரி தர்மமே தனித்து வாங்கி வர முடியாது. மற்ற நாட்டுக்கு சமத்துவ உறுதியான நாடு சிலம்பரநாதன் பேட்டை அண்ணாங்கிலே குடிவந்திருக்க முடியாது. மகமாரியுடைய வாய்த்திருக்கும், கன்னியம்மனுடைய வாய்த்திருக்கும், மற்றும் தேவதையுடைய வாய்த்திருக்கும், எனதருமை தாய் தந்தமாருடைய வாய்த்திருக்கும், ஊர் முக்கியஸ்தர்களுக்கும் நமது கும்பல் குழுவினருக்கும் அற்பாரி வேலன் காப்பான் மூலம் சங்கர டிஎன்டிருக்கும். ஆமா, நாம இப்போது பூஜையில் அமர்வோம். தம்பி சின்னார், இதோ தாயாரும் தபச்சாரையை தவையிட்டு கொண்டிருக்கின்றார். முன்னமே சென்று தாயருடைய வார்த்தை கண்டு வருகிறேன். நல்லது.
கொடி வணக்கம். அப்ப முத்த எந்த பாலக்காரி என் மாதமணி தமிழ் வீடுவாளியாக வாழ ஆசித்தது செடியினாலே தம்பி சின்ன ராய் சின்ன கண்ணா தங்க ரூபா மலையாளத்தில் சின்ன என் பாதமனிதனுடைய ஈடுவாடியாக வாழ ஆசை தந்த உனக்கு சொகம் என்னடா என் மகளே உனக்கு சொகம் என்னடா கண்ணே காத்து முத்தி உனக்கு சொகம் என்னடா என் மகளே சொகம் என்னடா அப்ப ஏக்கம் என்ன உத்தரைக்கு அப்ப எத்துரைப்பா எத்தனைக்கு அப்ப ஏக்கம் என்ன உத்தரைக்கு நீ எத்துரைப்பா எத்தனைக்கு அப்ப எத்துரைப்பா அப்பா கண்ணே காத்தமுத்து சின்னானுடைய வேட்டைக்கு போயிட்டு வரேம்மா என்று வடக்க போயிட்டு வரேம்மான்னு போனப்ப போன பிள்ளை சந்தோஷமா வருவன்னு பார்த்தா செந்தாமரை புஷ்பம் போல உள்ள முகமாகப்பட்டது வாடி வதங்கி வந்திருக்கேடா அங்க என்னடா நேர்ந்தது ஆடா, இந்த அம்மா கிட்ட இல்லாத மாலையாடா கஞ்ச காத்தமுத்து என்னிடத்துல இல்லாத மாலை யாருக்கிட்டடா இருக்கு உனக்கு மாலை நான் தரேன்டா இது என்னுடைய மாலை பையனுக்கு உங்களுக்கு ஐயனுக்கு போட்டாங்களா நம்ம போலேன்னு கேட்கறான். ஆமா ஆமா ஏம்மா ஏண்டா? அம்மா மாலை அம்மா என்னடா இந்த மாலை அந்த அம்மா ஏம்மா, அப்பா இவன் என்ன கேக்குறான் உங்க வீட்டுக்காரருக்கு போட்டு போறல அக்குமாலை அது உங்களுக்கு கொடுத்தாங்களா அந்த அக்குமாலை கேக்குறான் எனக்கு போய் கொடுமா ஓ ஏனா என் பிள்ளை இருக்கானா அவனுக்கு எப்பொழுதும் அம்மாவுடைய மாலை பிடிக்காது என் பேச்சையும் பிடிக்காது என் மாலையும் பிடிக்காது ஆமா 1000 இருந்தாலும் அவன் அப்பன் பேர்ல அம்மா பாசம் அக்குமாலை வச்சிருக்கான் கேக்குறான் எனக்கு ஏன் இருறா அவன் அப்பன் பேர்ல அம்மா பாசம் வச்சிருக்கான் தெரியுமா உண்மைதான், உண்மைதான். அப்பா உன் தந்தையுடைய மாலை அக்கு மாலை நான் வச்சிருக்கிறேன் இந்த உங்களுக்கு அக்கு மாலை இந்தாடா ஏன் இருக்கு அக்கு மாலை ஏம்மா மாலை அம்மா எனக்கு இந்த மாலை அம்மா
அப்பா தாயே காத்தமுத்து என்ன மாலடா எங்கடா போனீங்க எங்க போனீங்க என்ன மாலை அப்படி என்னடா உலகத்துல இல்லாத மாலையை பார்த்துட்டு வந்தீங்க எம்மா ஆ? தம்பி சின்னாரோடு வேற்றைய நாளிலே வடவிசை நோக்கி நாங்கள் வேட்டைக்கு சென்றோமே ஆமா வேட்டைக்கு பறிந்து மான் பிடிக்க வேண்டும் என்று மானுக்கு வலைவிரித்தோம் தாயே மான் பிடிக்க வேண்டும் என்று மானுக்கு வலை பிடித்து அந்த வலையிலே ஒரு பெண்மானானது ஓடி வந்து விழுந்தது ஒரு பெண் மானு அந்த மானுக்கு 2 காலு அம்மா மானுக்கு 2 காலா ஆமா எப்படா மானுக்கு 2 கால் இருக்கும் அம்மா இருக்கு அம்மா மானுக்கு எப்படா 2 கால் அதுல ஒரு மைதானத்துல சென்ட்ரல் ஜமீன் சர்க்கியூஸ் போட்டாங்கல்ல அதுல மானை வந்து தப்பிச்சு அங்க வந்து முன்கு வச்சிருந்தாங்க தோப்புல கொடுவாயில விட்டு வெட்டின உடனே அப்ப மின்சாரம் அப்ப நொண்டியா இருந்திருக்கும் அந்த மானு அம்மா அந்த மானை பிடிக்க வேண்டி சின்னாதனாலும் சென்ற உடனே அந்த மானானது வலையிலே இருந்து தப்பித்து ஓட்டோட்டமா ஓட சின்னாதனால வீரவரமாக மாறு ஓட பின்னே நாங்களும் ஓட நீண்ட காலம் ஓடிய காலத்தில் எனக்கு கதிரோன் வெப்பத்தினால் களைப்பு வந்து தாகமிடாய் வந்து விட்டது தம்பி சின்ன நீதான் எனக்கு தண்ணி கொடுக்கிட்டதான்னு கேட்டேன் யார் சின்னாங்கிட்ட அதுக்கு மேல அவனுக்கு சின்ன தலச்சாச்சி அடிமால் நலத்திலே தாயே சரி கால்வாய்க்கா ஓடி வந்தது பாருங்கள் அண்ணா தலத்தை எல்லாம் அள்ளி அருந்தலாம் அப்படி உரைக்க அள்ளி அருந்துகிற நேரத்திலே மஞ்சளாக தெரிந்தது தம்பி சின்னான் என்னடா மஞ்சளாக தெரிகிறது அப்படி என்று அண்ணன் கேட்க ஆரியப்பு மகாராஜன் இருக்க முடியாத ஆரிய மாலை குளிக்க முடியாத மஞ்சளோட என்று உரைத்த ஒரு பெண்ணால் குளிக்க முடியாத ஜலம் சரி கால்வாய்க்கு அவன் வருகிறது அந்த பெண்ணால் எவ்வளவு அழகாக இருப்பார் பார்க்க வேண்டும் அப்படி என்று உரைக்க என் மந்திர பலத்தினால் ஒரு சேல்கண்டை ஆக்கி அந்த ஸ்தலத்தில் விடுத்தேன் அதுக்காக நான் அண்ணனை கேளு அந்த பெண்ணுடைய தலைமை மஞ்சளாய் போகிறேன் அவளை அருகிலே சென்று பார்க்க வேண்டும் என்று நான் செயல்கண்ட வடிவத்தை கொண்டு அருகிலே சென்று அவள் உணவு எல்லாம் முத்தமிடலாம் என்று அப்பா இல்லாத நேரம் போய் ட்ரெயினிங் எடுக்க முடியுமா ட்ரைனிங் தான் கொடுக்குறேன் அழைக்கிற செய்யலாம் என்று அங்கே சூழ்நிலை அந்த மங்கையார் அவள் நீராடி கூந்தலை உலாத்தினார் அந்த கூந்தலை ஒரு இணையானது என் செவிலிலே மாட்டியது தம்பி சின்ன எனக்கு உயிர் போவதா அபயம் அபயம் நீ கத்துற அதுக்கு முதல் சின்ன இந்த காத்தூராங்க ஏரிக்கு சரியான சாட்சி இல்லாத காரணத்தினால் வர 27ஆம் தேதி ஒத்தி வைக்கப்படும். ஏன்னா இவர் வந்து மோகன், அவர் ஜெய்சங்கர், நீ சுஜேதா. ஏன்னா விதி கோர்ட்டு சீன் நடக்குது. இப்ப தமிழுக்கு ஆபத்து வந்து விட்டது என்று சொல்லி மந்திர பலத்தினால் ஒரு செங்கோடு உருவெடுத்து காலினால் கட்டி கட்டுவது கரை சேர்த்து பாருங்கள் தாயிடம் போகலாம் அப்படி உரைக்கிற காலத்தில் என்ன சொல்லி என்கிட்ட ஒப்பாரிச்ச என் பிள்ளைக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது, நல்ல முறையில போயிட்டு வரணும் உடனே தம்பி சின்னான் பாதியாளர்கள் பார்த்த இன்னும் பாதியாளர்கள் பார்க்கணும் அப்படி தமிழ் உரைக்க என் மந்திர பலத்தினால் ஒரு பஞ்சவர்ண கிளி ஆக்கினேன். யாரு? என் பிள்ளை காத்தமுத்தா. பஞ்சவர்ண கிளியா? பஞ்சவர்ண கிளி ஆக்கி கூட்டி அடைத்து கொண்டு உருவத்தை மாற்றி கிளிவிக்கல் வேட்டு உருவத்தை தாங்கி கிளி வாங்கல வித்து போட. நீ கிளி விற்கிற? ஆமா. எந்த வழியா வித்து போற? எந்த வழி? ஆரியமாலா கன்னியாமலை. வேற வழியால போறது? வாங்குறவங்க அங்கதான் இருக்காங்க பொருள். ஆரியமாலா வழி மார்க்கமா போற. இது என்னடா வழி என்று கேட்க 1000 பொண்ணு. அந்த கிளி இந்த கிளி மாதிரி பெற்ற கிளி. ஆமா, சாதாரண கிளி அது. ஆமா. கூட்டப்படி வாய்ப்பிலை வைத்த உடனே 1000 பொண்ணை கொடுத்தால் அப்போது நேரமாகப்பட்டது கதிரவனாகப்பட்ட கிழக்கே முளைத்து மேற்கே மறையக்கூடிய நேரம். மேற்கே அதுக்காக அண்ணனை கேள்வி. நான் கண்டு வந்த மங்கையாரை பார்க்கலாம் என்று கிளி வடிவத்தோடு அவள் பஞ்சலையில வந்து உறங்கி கொண்டிருக்கு. அறையிலே சுய உரிமை பெற்று அவளோட பஞ்சலையில அடைத்து அவளை கட்டி அணைக்கலாம் என்று ஆளுங்களை செய்ய வேண்டும் என்று அவளிடத்திலே சென்று எம்மா நான் ஏண்டா அம்மாட்ட பிரியாதே வயசு இல்லடா, அப்போ சின்ன பிள்ளைல கொஞ்சம் அங்க அப்படி ஆரியமாலை கட்டி அடைத்த வேளையிலே நித்திரை கலைந்து அவ்வளவு கலந்து எழுந்த உடனே உருவத்தை மாற்றினேன். மீண்டும் பஞ்சவர்ண கிளியாக கூண்டிலை அடைத்து அவள் மீண்டும் உறங்கினாள். என் உருவத்தை மாற்றினேன். மீண்டும் அவளை கட்டி அடைத்து இல்லடா மதி மயங்கி போச்சா? அங்க
அம்மாவோட training அப்புறம்? அந்த காலத்திலே மீண்டும் அவள் நித்திரை கலைந்தாள். ஆஹா, இது ஏதோ மாயையா இருக்கிறது, மாயை கிளியா இருக்கு. இந்த கிளியா உயிரோடு விடக்கூடாது என்று உடனே தாயை அழைத்து வாளை கொண்டு வாங்க, இந்த கிளி தலை அரைக்கணும்னு சொன்னா அம்மா. யார் அந்த ஆரியமாலா? ஆமா தம்பி, சின்ன ஆபத்து நான் சொன்னேன். தம்பி சொன்னியான் கவினுக்கு ஆபத்து வந்து விட்டால் பிள்ளையை கொண்டு வந்து ஒப்படைக்க வேண்டும். அப்பர் என்று உருவத்தை மாற்றி ஒரு கரும்புணு ஒருவனுக்கு இது அண்டா பொருந்து. உனக்கு எந்த வேஷம் பொருந்ததோ இல்லையோ, இந்த கரும்புண வேஷம் உனக்கு தானே பொருந்து. மீசைக்கும் மூஞ்சிக்கும் கரும்பு. ஆமா, பெற்ற தாயே உள்ளே புகந்து வாயிலால் கவி கொண்டு வந்து அடியில கவனியா முனையில கவனியா எலும்பு அடிப்படும் நல்ல சதமத்தான ஒத்து மூலமா கவி போய் உடனே வாயிலால் கவி கொண்டு மீண்டும் வந்து கடைசி வாருங்கள் தாயிடம் போகலாம் என்று உரைத்து மனந்தால் ஆரியமலை மணப்பது இல்லை என்றால் உயிரை இழப்பது. இந்த வேற்றுமை உணரவெல்லாம் அப்பா, ஏழு கண்ணிலே இளைய கண்ணுடைய சேலையை எடுத்து ஒலித்தாயடா. அந்த இளைய கண்ணியானவள் உன்னை பழி வாங்க வேண்டும். உனக்காகவே ஆரிபு தேசத்தையே ஆரிபு ராஜனுக்கு அன்ன துளசிக்கு மகளாக பிறந்திருக்காடா. அது மட்டுமல்லடா, அவள் பிறந்த அன்று மையான கரையில், அதாவது ஒரு கழு ஒன்று பிறந்ததடா.
அவ வளர வளர அந்த கழுவானது பேய் போல மனமடன்னு வளர்ந்து வருதுண்டா. அப்பா அந்த ஆரியம்மால வேண்டாம். அப்பா வித்தாய் என்னிடம் வார்த்தையை கேட்கலாம். சாபம் இருக்கிறதே அது பழித்து விடுமோ அப்படின்னு நான் பயந்து ஒரு நாள் இந்த சாபத்தை என் பிள்ளை எப்படி தொலைக்க போறா அப்படின்னு நான் பயந்து இருக்கேன்டா. என் உடனே எல்லாம் வாடி வதங்கி அதனால இப்போ அந்த ஆரியமால வேண்டாம்டா. அவளை மறைக்க ஒன்னால முடியாது. மறைக்க சொல்லியா அம்மா? அம்மா மறைக்க மனப்பல்லை அம்மா அவளே இங்கு மகளாக பிறந்திருக்கிறார். உன்னை பழிக்கு பழிவாக்க வந்திருக்கிறார். அவளை மறந்து விடடா என்று சொல்கிறாயே அம்மா. அவளை மறக்கலாம் என்று நான் மனதிலே நினைத்தால் ஒன்றுதான் என் மனமானது அவளை மறக்க விடவில்லை அம்மா. நான் படித்து உறங்கும் போது அவளை முறையாறு என்னால் பெரிய மனமில்லை அம்மா. அவளை பிரிந்து அவளை மறந்து இந்த உலகில் என்னால் வாழ முடியாது அம்மா. எனக்காக புரிந்தனியோ உனக்கு காவலுக்கு வந்து என் சாபத்தை பெற்றாலும் அவளோடு வாழணும், அவளோடு ஆலிங்கனம் செய்து அவளோடு நான் என்னுடைய காலத்தை கடத்திட வேண்டும் எண்ணத்துக்குரியவராகி அப்ப கண்டு வந்த யாழை சரிதான். அவ இல்லாத என்னால் உயிர் வாழ ஒரு கால முடியாது. மணந்தால் ஆரிய மலை மணக்கணும், இல்லையே உன் பாதத்தில் இந்த உயிரை விடணும். நீ ஆரிய மாலைய மறக்க போறன்னு சொல்றீங்க. அந்த பெண்ணு நெருப்புடா. அந்த பாவையை நம்ம மறக்க வேண்டாம். அவனைய பாப்பாத்தி பாப்பா இருக்கலாம். ஆனா உனக்கு நான் பொண்ணு பார்த்து வச்சிருக்கேன்டா. யாரியம்மா? அவன் மகள் கருப்பா மாமன் மகள் கருப்பழகி உகந்தழகி அன்னமுத்து. நீ பார்த்தது எத்தனை பொண்ணு? ஒரு பொண்ணு. ஒரு பொண்ணு. நான் பார்த்து வச்சிருக்கிற பொண்ணு 3டா. கருப்பழகி உகந்தழகி நம்ம போலாம் நல்லா சொல்றேன். பொண்ணு சொந்த பொண்ணு
உன் உரிமை உறவு சொந்த இதை பத்தி நான் பேசவில்லை. பொண்ணாட்டு போய் அந்த பொண்ணை எங்க ஒண்ணும் பொண்ணோட கொண்டு போய் இங்க சந்தையில நீனும் ஒண்ணு சேர்ந்து ஏழை விடுங்க. வந்த காசிக்கு வாட்ட பண்ணிட்டு விட்டுட்டு வாங்க. ஆனா நான் கண்டு வந்த ஆரியமாலை இருக்கின்றாளே, என் உடலமெல்லாம் உதிரத்தோடு உதிரமாக அவள் கலந்து விட்டாள். அவள் இல்லாத நான் இந்த உலகத்துல ஒரு காலம் வாழ முடியாது. நீ அம்மா வார்த்தை கேட்க பேசலாம். மண்டை போட போறீங்க. இவனை கெட்டது அடிக்கிறான் துணியா வந்தான். ஏன்னா பயம் கடிக்குன்னு சொல்லுவாங்க. ஆமா. ஆனா என் பிள்ளைக்கு சொலதான் கடிக்குது. அவன் கூட சிநேகிதம் வச்சுக்கிட்டான். அதுலயாவது இவன் வந்து பித்துக்கொள்ளி இவனை மாத்தணும், இவனை மாத்தி இவன் மனுஷன் மாத்தணும். ஆமா என்ன கலரு புத்தனு வச்சுக்க. என் அண்ணன் பொண்ண அவளை பச்சை கிளி மாதிரி அவளை போய் நீ குறை சொல்ல. அப்ப ஆரியமாலையதான் மணப்பேன். சரி நான் யோசிக்கிறேன். தம்பி என் பிள்ளை இருக்கான ரொம்ப தலை மண்டை போட போறீங்கிறான். அவன் என்னைக்கு இங்க போவாதான்பா. ஆமா நான் அங்கதான் போறேன்மாம்பா. எனக்கு ஏற்கு மாறாதான் என் பிள்ளை பேசுவான். இவன் என் வார்த்தை என்னைக்கும் கேட்க மாட்டான். ஆனா என் பிள்ளைய நான் திருத்த வேண்டும்னா, என் பிள்ளைய ஆரியமாலைய மறக்க வேண்டுமானா, ஆனா எங்க அண்ணன் வீட்டுக்கு அனுப்புனா எங்க அண்ணன் வந்து சூழ்ச்சிக்கார. நம்ம சொல்லலாம், நம்ம பேச்ச கேட்கலாம். மாமன் பேச்ச கேட்பான். எல்லாம் தாய் பேச்சதான் கேட்க மாட்டான். அம்மாங்காரன் சொன்னா தம்பி தம்பி அதுவும் இல்லாதா இந்த 3 குட்டிகளை போய் பார்த்தான்னு வச்சுக்க. ஒரு குட்டி என் அண்ணன் பொண்ணுடா பார்த்தான்னு வச்சுக்க. மயங்கிடுவான். என்ன சொல்ல போற சொல்லுமா. மாமன் தயவு இல்லாத சரி மாமா வராத பந்தல அற கல்யாணம் சொல்லுவாங்க. நினைக்காது. ஆனா நான் சொல்றபடி நீ செய்யணும். என்ன செய்யணும்? உன் மாமன் கிட்ட போய் 5 பொருள் வாங்கிக்கோ. ஆமா அழியாத குங்குமம், அறாத தாலி, கிழியாத கூரை, உடையாத வளையல், வாடாத மாலை. இந்த 5 பொருளும் வாங்கிட்டு வந்தா நான் சம்மதப்படுறேன். ஆனா இதோட மட்டும் இல்ல, உன் மாமனுடைய சம்மதம் தேவை. உன் மாமனுடைய சம்மதமும் 5 பொருள் வாங்கிட்டு வந்தா நீ மணக்கலாம். நீ போய் தம்பி நீ 5 பொருள் வாங்கிட்டியா? நீ நான் சொல்ல பொருள் வாங்கலாம். ஒரு அம்மானியா ஒரு குண்டா உள்சட்டி இது நல்ல வல்லியா இதெல்லாம் வாங்கிக்கலாம். நம்ம பாவம் காய்ச்சிய நம்ம சாராயம் காய்ச்சி வைக்கும். தம்பி சுத்த முத்திய வைக்கிறான். விடைபெற்று விட்டோம். வைகுண்டம் சென்று கொண்டே காத்தவராயன் சின்னாலும் தாயிடம் விடைபெற்று வைகுண்டம் சென்று கொண்டிருக்க வைகுண்டத்திற்கு எம்பெருமான் நாராயண